மேடையை அலங்கரிக்க வருகிறார் பெருமாள் ராஜ் சார் அவர்களை வருக வருக என வரவேற்போம். வணக்கம். குபேர கலச அறக்கட்டளை 23வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம். இந்த விழாவினை தலைமை ஏற்று நடத்துகின்ற கோச்சார கலையரசி திருமதி ஆர் காளீஸ்வரி அறக்கட்டளையின் தலைவர் அவருக்கும் நன்றி. திரு லட்சுமணன் ஐயா அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அவருக்கும் நன்றி. பாலமுருகேஸ்வரர் அறக்கட்டளையின் பொருளாளர் அவருக்கும் நன்றி. திரு குமார் ஐயா அறக்கட்டளையின் செயலாளர் அவருக்கும் நன்றி. இந்த 23வது கருத்தரங்க விழாவிலே பேச வாய்ப்பினை வழங்கிய இந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோர்கள், மூத்த ஜோதிடர்கள், நல்லுள்ளம் கொண்ட ஜோதிடத்துறையின் ஆவலர் அனைவருக்கும் நன்றி. நான் இந்த துறையிலே ஜோதிடத்துறையிலே சுமார் 40 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் ராசி கட்டம், அம்ச கட்டம், 27 நட்சத்திரம், 108 பாதம், 12 லக்கணம், 12 ராசி, கிழமை, திரி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்ற அடிப்படையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் இதை 40 ஆண்டு காலமாக இதை பணியாற்றி வருகிறேன். இதில் நான் ஜோதிடத்துறையிலே 10 ஆண்டுகள் ஜாதகங்கள் கரெக்டாக வேலை செய்கிறதா இல்லையா என்று தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். கரெக்டான ஜாதகங்கள் சரியாக வேலை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறையா புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் போட்டது ஒரு 20% தான் பொருந்து வருகிறது. மற்றதெல்லாம் 80% பொருந்துவதில்லை. நான் அனுபவத்தில் கண்ட பலன் தான் நிறையா உண்டு. இந்த விழாவிலே நான் பேசுகின்ற கருத்து என்னவென்றால், சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள் என்றால் அவர் கொடுக்கக்கூடிய டைம் நன்றாக டைம் கரெக்டான டைமாக இருந்தால் சொல்லுகின்ற பலன்கள் கரெக்டாக இருக்கிறது. அவங்க கொடுக்குற டைம் தவறான கணக்கில் கொடுக்குறாங்க. டைம் 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தனா 7லேருந்து 7:30 போட்டுன்னு வந்துடுறாங்க. அது என்ன, ஜாதக பலன்கள் மாறுகிறது. இதனால் ஜோதிடருடைய பெயர்கள் சில நேரங்கள் தவறாக வருகிறது. என்ன அனுபவத்தில் வருகிற ஜாதகங்கள் ஒரு 25 வயதில் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார். அந்த ஜாதகருக்கு 25 வயசு ஆச்சு என்று சொன்னால் அந்த ஜாதகர் பிறந்த டேட்டு முதல் 25 வரை நடந்த நடைமுறை வாழ்க்கை, அந்த குடும்பத்தில் அந்த ஜாதகர் பிறந்தோம்னா அம்மாவனுடைய கண்டிஷன் இதுதான், அப்பாவனுடைய கண்டிஷன் தான், இப்படி நடந்தா என்று கேட்பேன். இந்த மாதிரி நடந்தால் கரடி ஜாதகம், அதுக்கப்புறம் தான் பலன் பார்ப்பேன். இது கொண்டு வர ஜாதகத்துக்கு அந்த ஸ்பாட்டில் பலன் சொல்வது தவறான கருத்து. என்னுடைய அனுபவ ரீதியிலாக 50 வயது ஜாதகராக இருந்தாலும் அவர் பிறந்த காலத்தில் 50 வயது வரை நடந்த நடைமுறை வாழ்க்கையை பார்த்து இது கரெக்டாக இருக்கிறதா இல்லை என்று பார்த்தான் சொல்லி பொருத்தும் ஜாதகத்தை பார்ப்பேன். இதில் சிலதெல்லாம் பொருந்தி வருவதில்லை. இதனால் ஜோதிடர்களுக்கு கெட்ட பெயர்கள் ஏற்படுகிறது. அதனால் இந்த துறையினுடைய கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இருக்கிற காரணத்தினால இந்த கூட்டத்தில் கலந்துக்கு வாய்ப்பு அளித்தவருக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாகவே கூப்பிட்டாங்க. ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கருத்தரங்கத்தில் டிவிலெல்லாம் கூப்பிட்ற ஏற்பாடு பண்ணி சொன்னாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் எனக்கு இல்லை. இந்த தற்சமயம் 1 மாத காலமாக தான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் வந்தது, இந்த எண்ணம் வந்தது. அதனால் இந்த 2வது கூட்டத்தில் இந்த அதாகப்பட்டது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா குபேர அறக்கட்டளையினுடைய இந்த 24 கருத்தாங்க விழாவில் நான் இப்போ பேசுகிறது இந்த கூட்டத்தில் 2வது கூட்டமாகும். வேறொரு கூட்டத்திலே பேசினேன், இது 2வது கூட்டமாகும். இனி எந்த கூட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து பேசுவேன் என்று நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் 2ஆம் இடத்தை பற்றி ஒரு 12 லக்கணம் 12 ராசி என்று சொன்னால் விருச்சிக லக்கணத்தை சொல்லுகிறேன். விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்பது பேச்சாற்றல், கல்வி, வலதுகண், பற்கள் அனைத்தும் குறுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துக்கு பண வருவாய் நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்தானமாகும் 2ஆம் இடம். அந்த நிலையில் 2ஆம் இடம் மட்டும் நன்றாக இருந்தால் விட்டு பத்தாது. 2ஆம் இடத்துக்கு யோகம் தரக்கூடிய கோள்கள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை நான் முன்வைக்கிறேன்.
விருச்சிக இலக்கணத்துக்கு கம்ப்ளீட் தனஸ்தானம் என்று சொல்லுவது, இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து, இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு கம்ப்ளீட் 1 4 குடியவர் ஆவார், லக்கணத்துக்கு 5 குடியவர் ஆவார். அப்படி வரும்போது இரண்டாம் இடத்தை குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த விருச்சிக லக்னத்துக்கு கம்ப்ளீட் இரண்டாம் இடத்துக்கு வந்து கம்ப்ளீட் 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 6 கூடிய ரோகாதிபதி, இரண்டாம் இடத்துக்கு முதல் திரிகோணாதிபதியாக செவ்வாய் பகவான் வலிமை அடைந்திருக்க வேண்டும். அதே போல் இரண்டாம் இடத்துக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி சொல்லுகின்ற லக்னத்தினுடைய 10 கூடிய கர்மஸ்தானாதிபதி சூரியன் அவரும் நன்றாக அமைந்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்துக்கு 11 கூடிய லாபாதிபதியாகிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு 10 கோடி கர்மாதிபதியாகிறார். இந்த 4 கோள் இந்த லக்கணத்துக்கு வலிமையாக இருந்து இந்த கோள்களுடன் சுக்கிரன் தொடர்பு கொள்ளக்கூடாது, அதேபோல் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது, அதேபோல் சந்திரன் தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சம்பந்தம்லாம் இந்த 4 கோள் தனியான முறையில் இருந்தால் நற்பலன் உண்டு. அது மட்டுமில்லாமல் இந்த குரு 2 கூடிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து, செவ்வாயின் 2 அமர்ந்து, புதன் அமர்ந்து, சூரியன் சாரம் பெற்றால் இந்த இடத்திலே வருகிற நட்சத்திர சாரம் உத்திராடம் 1ஆம் பாதம், இந்த 4 வர்க்கோத்தம் அடைகிறது. அதேபோல் 2ஆம் 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீர தீர பராக்கிரமஸ்தானம் ஆகிறது. இந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் நீச்சம் பெற்று, செவ்வாய் உச்சம் பெற்று, புதனும் அங்கு அமர்ந்து, சூரியன் அங்கு அளந்து, இந்த 3 கோளும் சூரியனுடைய சாரம் பெற்றால் சிறப்பம்சம். அது மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய சாரம் பெற்றாலும் சிறப்பம்சம். அதேபோல் இந்த லக்கணத்துக்கு வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு என்ன வரக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கம்ப்ளீட் இந்த இடத்துல செவ்வாயும் அமர்ந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான தாவஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று கூடவே சூரிய பகவானும் கலந்திருந்து இருந்தால் பெருந்தனம் வந்தார். இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியாகிய செவ்வாய் 5இல் அமர்ந்து, தனாதிபதி என்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக குரு பகவான் 5இல் அமர்கிறார். இந்த 2ஆம் இடத்துக்கு 1 4 கூடிய அதிபதிவான் குரு பகவான், 2ஆம் இடத்துக்கு 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முதல் திரிகோணாதிபதி, லக்கணத்துக்கு யோகஸ்தானாதிபதியாகிய 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருகிறார். இந்த இடத்திலே இந்த குரு பகவானும் கம்ப்ளீட் பார்த்தா செவ்வாய் பகவான் அமர்ந்து குருசாரம் பெற்றால் சிறப்பம்சமே. அதேபோல் இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று, 2ஆம் இடத்துக்கு 10 கோடி கர்மாதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, 2ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா 10 கோடி கர்மம் ஏறியதுனால 2ஆம் இடத்துக்கு 9 1 கோடியாச்சு. இந்த 4 கோள் பரஸ்பர பார்வை. இப்படி இருக்கும்போது ஒன்னோ குரு தசையில் செவ்வாய் புத்தி, அதேபோல் சூரியனுடைய புத்தி, இந்த புதன் புத்தி காலங்கள் வறுமையானால் திடீர் தினம் வந்தாருன்ட்டான். இந்த மாதிரி காலம், இந்த மாதிரி ஒரு கிடங்கள் வந்து தொழில் நன்றாக அமைந்துவிடும். வருமானங்கள் மீடியேட் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக அமைந்துவிடும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட பலன். இந்த 4 கோள் விருச்சிக லக்னம் தான் பெரும் தினம் வந்தார். இந்த 4 கோள் ஒன்றோடு பாய்க்கோளோடு சங்கமானாலே திருப்தி அடையாது. இது ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி குறைகள் இருந்தால் மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம், எல்லா மனிதரும் நன்றாக பணம் சம்பாதித்து நல்ல நிலைக்கு வருங்கிற ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி பெருத்து ஜாதகத்தில் இப்படி ஒரு கிரகநிலை இருந்தால் மட்டும்தான் பெரும் தினம் வந்தார். இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருக்கும்போது குருதசில் செவ்வாய் புத்தி அல்லது புதன் புத்தி அல்லது சூரிய புத்தி நடக்கும்போது ஒன்றும் ரியல் எஸ்டேட் தொழிலோ அல்லது லாட்டரி சீட்டோ அல்லது கம்சன் மண்டி மீடியேட் தொழில் மிகப்பெரிய தினம் ஆவார். இது நான் அனுபவியில் கண்ட பலன். அது மட்டுமல்லாமல் இந்த விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லுகின்ற கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமா என்ன வருகிறது? ரிஷபம் வருகிறது. இந்த அதிபதி சுக்கிரன் நன்றாக அமைந்திருந்தால் நல்ல மனைவி. அதேபோல் இந்த 7ஆம் இடத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 3 கோடி 9 கோடி பாக்கியாதிபதி 10 கோடி கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் வருகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு துணைக்கோள் என்று சொல்லுகின்ற கம்ப்ளீட் புதன் பகவானோ அல்லது கம்ப்ளீட் பார்த்தா சுக்கிர பகவானோ சனி பகவானோ மூவரும் ஒன்று கூடி இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் இந்த 7ஆம் இட கலஸ்திரஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்திலே போய் கம்ப்ளீட் அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்து சனி பகவான் அமர்ந்து கூடவே சுக்கிர பகவான் அமர்ந்தால் மிகப்பெரிய ராஜயோகம். இந்த இடத்திலே இந்த சுக்கிரன் சனியுடன் வந்து கம்ப்ளீட் சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது மட்டுமில்லாமல் சந்திரன் தொடர்பு கொண்டால் கல்யாண வாழ்க்கை திருப்பி அளிக்காது. இப்படி ஒரு கிரகங்களை இருக்குமேனால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் அல்சமுள்ள குழந்தைகளா பிறக்கும். இந்த 7ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் பகவான் சனி பகவானோடு தொடர்பு கொண்டால் சிறப்பு. அதேபோல் புதன் பகவானோடு தொடர்பு கொண்டால் சிறப்பு. இது புதன் பகவான் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த மாதிரி ஒரு கிரகநிலை அமைந்தால் ராகுக்கு அது எப்படி வேணா இருக்கலாம். இந்த
சனி பகவானுடன் சுக்கிரனுடன் சந்திர பகவான் சேரக்கூடாது. சந்திரன் சேர்ந்தா கல்யாண வாழ்க்கை அவுட்டு. இந்த சந்திரன் எங்கேயே போடுவோம். அதே போல் ராகுக்கு எப்படி வேணும் இருக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் கல்யாண வாழ்க்கை அமைஞ்சு நல்ல நிலையில் நல்ல குழந்தை அமைஞ்சு நல்ல செல்வ சீமானாக பிரிய முடியாத அளவுக்கு வாழ்க்கை உண்டு. ஒரு 7ஆம் இடம் என்பது கலஸ்திர ஸ்தானம். இந்த கலஸ்திர ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி ஒன்றி விடுனா கல்யாண லைஃப் திருப்தி இல்லை. ஜாதகம் என்பது பல வகையான கோணங்கள் உண்டு. இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் சனி பகவான் அமர்ந்தால் இந்த மாதிரி 3ஆம் இடத்துல அமர்ந்தாலோ அல்லது 8ல் அமர்ந்தாலோ அல்லது 9ல் அமர்ந்தாலோ 10ல் அமர்ந்தாலோ 11 அமர்ந்தாலோ இந்த சனியும் சுக்கிரனும் குரு பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே போல் செவ்வாய் பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே போல் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரோட தொடர்பு. இந்த மாதிரி தொடர்பு இல்லாமல் அதாவது ட்ராக்டில் இருந்தால் ராகுக்கே தொடர்பு கூட டச் வச்சுக்கலாம். இப்படி இருந்தால் கல்யாண வாழ்க்கை நன்றாக அமைந்துவிடும். தொழில் நல்லா அபிவிருத்தி அமைந்துவிடும். பிறக்கிற குழந்தைகள் அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகளை பிறப்பார்கள். இது உண்மை. ஜாதகம் என்பது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம். இதில் ஊறி பலன் சொல்லி வருவதற்கு தனி திறமை வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட பலன், அனுபவத்தில் வந்ததுதான் நான் ஜோதிடத்தில் வந்தவன். புத்தகத்தில் படித்த பலன் சிறப்பில்லை. திருமண பொருத்தம் பார்ப்பது நன்றாக பார்க்க வேண்டும். நான் பார்த்து திருமண பொருத்தம் பார்த்து 100 ஜாதகம் பொருத்தம் பார்த்துருக்கேன் என்று சொன்னால் 90 ஜாதகங்கள் நன்றாக அமைந்து விட்டது. 10 ஜாதகங்கள் ஃபெயிலியர்னு சொன்னால் அவங்க கொடுக்குற டைம்ல ஜாதகம் ஒரு கரெக்டில்லா ஜாதகம், ஜோசிகார் பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் ஜோதிடம் என்பது நல்ல கலை. இது ஒரு பெரிய கலை. கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா அம்சமான கலை. இந்த ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தால் ஒரு ஜாதகம் பார்ப்பது என்பது சுமார் ஓராண்டுக்கு ஒரு முறையாவது ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் ஒரு ஜாதகத்தில் 80 வரை ஆயில் போட்டிருப்பார்கள். ஜனன ஜாதகத்தில் 80 வரைக்கும் ஆயில் பாகம் போட்டிருந்தா 80 வயசு வரைக்கும் வாழ்றதில்லை. 45 வயதிலே திடீர்னு மரணம் எழுதி விடுவார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் லக்னத்துக்கு மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலிருந்து புத்தி நடக்குமேனால் அந்த புத்தி காலம் அந்தர காலம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஆயுள் பங்கம் வருகிறது. என்னையா ஜோசிகார 80 வயசு வரைக்கும் ஆயுள் பாகம் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. ஆயிலை நிர்ணயம் என்பது காம்ப்ளீட் மாரகாதிபதிகள் கெட்டடத்தில் இருக்கணும். மாரகாதிபதி மாரகஸ்தானத்திலிருந்து புத்தியோ தசையோ நடத்தினால் அந்த தசை முடிகிற வரைக்கும் மைனஸ் தான். இந்த ஜாதகம் என்னுடைய அனுபவத்தில் இப்படி கிரகங்களை இந்த ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். ராகும் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாதகத்துக்கு 7லே ராகு, லக்கணத்திலே கேது. இந்த ஜாதகத்தில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் போது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. திருவோணம் கடைப்பதில் பிறந்து செவ்வாதசம் முடிஞ்சு ராகுதசம் முடிஞ்சு குருதசம் வந்தது. இந்த குருசில மிகப்பெரிய செல்வாக்கா இருந்தார் அந்த ஜாதகர். அது மட்டும் இல்லாமல் சனியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல. இந்த லக்கணத்துக்கு தைரிய ஸ்தானாதிபதி 2 சுகாதிபதி 2 ஆதிபத்தியம் கொண்ட ஸ்தானாதிபதியாகி சனிபான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இதே இடத்துல யோகக்காரன் ராகுனுடைய சாரம் பெற்றால் சிறப்பம்சம். அதேபோல் லக்னாதிபதி செவ்வாய் சாரம் பெற்றாலும் சிறப்பம்சம். அதேபோல் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு சாரம் பெற்றாலும் சிறப்பம்சம். ஜாதகம் என்பது கரெக்டாக வாங்கியக்கூடிய சாரம். ஒன்றோடு ஒன்று கிரகங்கள் பகைக்கோள்கள் சேரக்கூடாது. ஒரு ஜனன ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சாதாரண கருத்து அல்ல. திருமண பொருத்தம் பார்ப்பது என்றால் லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்பது நன்றாக அமைந்திருக்க வேண்டும். இந்த 7ஆம் இடத்துக்கு துணைக்கோள் என்று சொல்லக்கூடிய 11 கூடிய லாபாதிபதியாகிய 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரும் நன்றாக அமைந்திருக்க வேண்டும். அதே 7ஆம் இடத்துக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லுகின்ற 3 கூடிய லக்கணத்துக்கு 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி வருவார். இந்த 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கு காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி 11 கூடிய லாபாதிபதி 3 கூடிய தைரிய ஸ்தானாதிபதி. இந்த 3 கோள்கள் யோகந்தர கூடிய கோள்கள். இந்த 3 கோள்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டு அதே ஒரு புத்திரஸ்தானம் என்று சொல்லுகின்ற 5 கூடிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடம் நன்றாக அமைந்து விட்டால் கல்யாண வாழ்க்கை சூப்பர், இல்லற சந்தோஷம், திருப்தி. இதெல்லாம் ஒன்றோடு பகைக்கோளோடு சங்கமாக 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் கல்யாணத்தை பண்ணி போட்டு கடைசியில் 3 வருஷத்தில் டைவர்ஸ். அவங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணைக்கோள்கள் நன்றாக இருப்பதில்லை. ஒன்றோடு மாரகஸ்தானத்தில் இருக்கும்போது கல்யாணம் காட்சி பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு குழந்தை குட்டியாச்சுன்னா தப்புறாங்க. குழந்தை குட்டியானா டைவர்ஸு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நிலவரம் வந்துடுது. இன்றைய காலகட்டம் என்பது திருமண பொருத்தம் பார்ப்பது தெளிவாக பார்க்க வேண்டும். திருமண பொருத்தம் என்பது சாதாரண கருத்தல்ல. ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டுமையானால் பையனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் நன்றாக அமர்ந்து 2ஆம் இடம் நன்றாக அமர்ந்து 7ஆம் இடம் 5ஆம் இடம் 11ஆம் இடம் 7ஆம் இடம் ஒன்று 11ஆம் இடம் ஒன்று 3ஆம் இடம் ஒன்று 5ஆம் இடம் இந்த 4 கோள்கள் நல்ல நிலையில் அமர்ந்து ஒன்றோடு ஒன்று மாறவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் கல்யாண வாழ்க்கையும் சூப்பர், இல்லற வாழ்க்கையும் சூப்பர், நல்ல எதிர்காலம். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து சத்துரு சம்பந்தம் ஏற்பட்டு இந்த தசையில் ஏதோ ஒரு தசை வரும்போது புத்தி காலமும் குடும்பம் பிரிஞ்சு போயிடுது.
என்னையா ஜோசிகாரன் பொருத்தம் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு வாங்கின விதி. இது வந்து ஜாதகங்கிறது வந்து ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். இது ஒரு நல்ல கலை. ஜோதிடத்துறையே பெரிய கலை. இதில் வந்து ஜாதகத்தை தெளிவான முறையில் பார்த்து சொல்லுகின்ற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லுவதில்லை. பார்க்க வருகின்ற ஜாதகங்கள் கரெக்டான ஜாதகங்களாக இருந்தால் சொல்லும் பலன் கரெக்டாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் சொந்த வீடு கட்டணும், வண்டி வாகனத்தில் போகணும், கார் வாங்கணும், எல்லாம் ஆசை. அந்த ஜாதகத்தில் பிரெத்து ஜாதகத்தில் அப்படி ஒரு கிரகநிலை இருந்தால் மட்டும்தான் நடக்கவே ஒழிஞ்சு, இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சிலர் வந்து படித்து பட்டத்தை வாங்கலாம், அந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த கோர்ஸ் படிக்கலாம், அப்படி வரலாம், இப்படி வரலாம், என்னென்னோ பகல் காணுவாங்க. கல்வியறி வந்து சம்பாதிக்கக்கூடிய டெபாசிட்டார் ஜாதகங்கள் நிறையா தான் நான் பார்த்துருக்கிறேன். அறிவு, திறமை, சாமர்த்தியங்கள், யோகங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட யோகம் என்பது மெயின் முக்கியம். ஒரு ஜனன ஜாதகத்திலே 90% யோகம் வேண்டும், 10% தான் திறமை. திறமை 90 இருந்து யோகம் 10 இருந்து திறமையே இல்லை. அவர் வாழ்க்கை பூரா அன்றாட ஜீவனம் பண்ணி தான் போக முடியும். என்னுடைய அனுமதியில் நான் கண்ட பலன். ஜாதகம் என்பது ஒரு பெரிய கடல். இதை சீர்திருத்தி பார்த்து மக்களிடத்தில் தெளிவாக சொல்லணும். ஒருவர் கஷ்டத்தில் வந்து ஜாதகம் பார்க்க வருகிறவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அதான் ஜோதிடருடைய கருத்து. அதனால அவங்க வர்ற ஜாதகமே வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஆசை இருக்கும். நம்ம அப்படி வருவோம், இப்படி வரும், அதில் எந்த யோகம் இல்லை. அவங்க அதுக்கு தயாராக மாட்டாங்க. கம்ப்ளீட் நம்ம காரில் போகணும், வண்டியில் போகணும், பஸ்ஸில், இது கம்ப்ளீட் சொந்த பங்களா கட்டணும், வீடு கட்டணும், எத்தனையோ ஆசை இருக்குது. அதெல்லாம் அவங்க பிரத்தி ஜாதத்தில் இருந்ததுன்னா இயற்கையாக அவங்களே தேடி வரும். வீடு வாசல் கட்டுவது, ஒரு வண்டி வாகனம் வாங்குவதுங்கிறது சாதாரண கருத்து இல்லை. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வந்து ஜாதகத்தில் வந்து அதாவது பிறக்கும் போது ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அம்சத்தில் இருந்தால் கல்வி அறிவே தேவையில்லை. அடிப்படை கல்வி போதும். அடிப்படை கல்வி என்பது என்ன? தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார் சென்றான் சொன்னார். உயிரெழுத்தில் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய்யெழுத்துக்கள் 18. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் கணக்கு தெரிஞ்சு, தமிழ் மொழி நல்லா எழுத படிக்க தெரிஞ்சு, ஏபிசிடி எழுத்து, ஸ்மால் லெட்டர், கேப்டன் லெட்டர் தெரிஞ்சாலே அவங்களுக்கு யோக பாக்கியம் தான். மிதமிஞ்சிய லெவலில் வந்த ஜாதகத்தை நான் பார்த்தாச்சு. பல கல்வியில் பட்டத்தை படித்து அந்த கோர்ஸ் படித்தா இப்படி வருவோம், அப்படி வரும்லாம் படித்து ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலையும் பார்த்தாச்சு. இதில் தேவை என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தான் பிரத்து ஜாதகத்தில் தேவை. அதிர்ஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் தயாராகிடணும். நம்ம டெபாசிட் தான், அந்த அளவுக்கு யாரும் தயாராகிறது இல்லை. அதனால இந்த கூட்டத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்குறவருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் பிரத்து ஜாதகம் என்பது பிறந்த ஜாதகத்திலே ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 உகள்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். அதே போல் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 6 கோடி ரோகஸ்தானம் என்பது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். அதே போல் 2ஆம் இடத்துக்கு 9 கோடி பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவது 10ஆம் இட கர்மஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு 10 கோடி கர்மம் என்று 11 கோடி லாபஸ்தானம். பணவரவுக்கு மட்டும்தான் இது குறிக்கும், மற்ற வாழ்க்கைக்கு குறிக்காது. பணப்பிராப்தத்துக்கு தான் இது பொருந்தி வறுமை ஒழிஞ்சு குடும்ப வாழ்க்கைக்கு தனி. இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து இந்த லக்கணத்துக்கு 7 கோடிய கர்த்தஸ்தானாதிபதி, 6 கோடிய ரோகாதிபதியாகி சுக்கரன் தசம கேந்திர மாரி தான். இந்த 7ஆம் இடத்துக்கு வந்து கம்ப்ளீட் 9 கோடி பாக்கியாதிபதி, 10 கோடி கர்மாதிபதி. 10ஆம் இட கர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று யோகக்காரன் ராகு சாரம் பெற்றாலோ அல்லது செவ்வாய் சாரம் பெற்றாலோ குருசாரம் பெற்றாலோ சிறப்பு அம்சமே. ஆனால் இந்த 7 கோடிய சுக்கரன் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு 9 கோடி பாக்கியாதிபதியாக சந்திரனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அதே போல் சூரியனோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி தொடர்பு இல்லாமல் பிங்கத்துல கோலோச்சி நின்றால் சூப்பர் எதிர்காலம், சூப்பர் வாழ்க்கை. குடும்பத்தில் பிரிவினையே வராது. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணி 2 அவுட்டு. அந்த ஜாதகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகதோஷம் ஸ்ட்ராங்கு, எடுத்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க வர்றாங்க. அந்த பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகருடைய பொண்ணு கம்பெனியில் வேலை செய்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்குது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கருத்தில் வர்றாரு. அந்த பொண்ணோட யாரும் லவ் பண்ணுங்கிற விதி, பொண்ணு மேலே அவ்வளோ பாசம். ஏனுங்க உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் கலசரசானம் சரியில்லைங்க, உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ்னு சொன்னா தான் அதாவது கோமத்தில் அடிச்சு போடுவோம் பண்ணாரு. அந்த மாதிரி உள்ள ஆட்கள் இருக்காங்க. என்ன எப்படி என் பிள்ளைய பற்றி சொல்லலாம்? நீ இது ஏன்னு கேட்டால் என்னோட அனுபவத்தில் பார்த்தது. இதில் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே சில எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி நடந்தில்லைங்கிறாங்க எத்தனையோ ஜாதகங்கள். ஆனால் கடைசி நேரத்தில் 90% கடைசி நேரத்தில் பத்திரிக்கை அடித்து மண்டபம் புக் பண்ணும்போது கல்யாணம்னு போச்சு. பத்திரிக்கை அடித்து கொடுத்து வெளியில் பப்ளிக் கொடுக்கும்போது கல்யாணம்னு போச்சு. கடைசி அந்த பொண்ணு என்னாச்சு, அந்த வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிற பையனுக்கு போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுமே துருவா அவங்க அம்மா அப்பா ஸ்டேஷனுக்கு வர சொல்லியாச்சு. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஸ்டேஷனுக்கு வரச்சா நீங்கள் வாங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா அப்படி நடந்தது. நல்ல குடும்பத்தில் பிறந்து இதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கிரகத்தினுடைய விளையாட்டு. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்புறவங்க அனுபவத்தில் வந்தால் நம்புவாங்க. அனுபவம் இல்லாமல் ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து
சுமார் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு 6 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் சரியில்லைங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க, எல்லாம் சிறப்பில்லைன்னா நல்லா யோகமான காலகட்டம் ஒரு 5 வருஷத்துக்கு தானுங்க. 5 வருஷத்துக்கு மேலே எந்த யோகம் இல்லைன்னா எப்படி தான் கட்டத்தில் இருக்கிற என்னமோ வளர்றேன்னுபாங்க. அந்த பேச்சு வந்து கேட்கறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கடைசி கட்டம் அந்த அடி விழுந்த இடத்துல விழுகிற இடத்துல அடி விழுந்தா தான் அவங்க ஜோதிடத்தை நம்புவாங்க. இதுதான் ஜோதிடம். சிலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க, உடனே கல்யாணம் காட்சி பண்ணுவாங்க, குழந்தை குட்டி வரைக்கும் தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். அது குறுகிய காலம் ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்து அந்த 40 வயசு வரைக்கும் நல்ல நிலையில் வாழ்ந்து குழந்தைகளும் பெற்று 27 28 வயசில் கல்யாணம் பண்ணி எல்லாம் சூப்பராக அமைஞ்சு கல்யாணம் காட்சி பண்ணி பிஸ்னஸ் தொழிலாக அபிவிருத்தியாகி சொந்த வீடு கட்டி காரு பங்களாவெல்லாம் போய் ஜம்முன்னு குழந்தை ஒரு 10 வயசு வரும்போது அவங்க ஜாதகத்தில் முதுமையவங்க 40 வயசில் ஆகாத தசை வந்ததுன்னா அனைத்தும் போய் விடுகிறது. அது வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டாங்க, தெய்வ நம்பிக்கை இருக்காது. ஒன்று ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. அடி உழுகிற இடத்துல தொட்டதெல்லாம் பெயர் ஆனதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை நம்புவாங்க. இது நிறைய என்னோட அனுபவத்தில் பார்த்தாச்சு. எனக்கு 62 வயசாச்சு. 24 வயதிலே ஜோதிடத்துறைக்கு வந்து நான் விளம்பரமாகலை. யூடியூப் சேனலில் 10 ஆண்டுக்கு முன்னாடியே எனக்கு ஏற்பாடு பண்ணேன்னாங்க. நான் விரும்பல, எத்தனையோ அரசியல்வாதிகள் தொடர்பு இருந்தும் கூட விரும்பல. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், எனக்கு ஒரு நேரம், இதுதான் லைஃப். அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே கொண்டு வருகிற ஜாதகம் கரெக்டான ஜாதகமா என்று தெளிவுபடுத்த தான் பலன் சொல்ல வேண்டும். திடீர்னு செத்த ஜாதகம் கொண்டு வர்றாங்க, என்ன செத்த ஜாதகம் கொண்டு அது வந்து என்னன்னு கேட்குறா, வர்றவங்க என்னவாங்க இந்த திசாபதி கணக்கெடுப்பாங்க. வயசு 32 ஆச்சு, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஜாதகம் செத்துருப்பேன், என்ன சொல்லலாம்னு விளக்கணத்துக்கே வருவாங்க. சில இடத்துல என்னங்க இது ஜோசியம் பார்க்குறவங்கன்னு அந்த திசையில் என்ன பண்ண அதை பார்க்க மாட்டாங்க, தசாபதி கணக்கு போடுவாங்க. முன்னாடி தானே பார்க்க மாட்டாங்க. என்னங்க கடைசியில் செத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்காதிபதி பற்றி டக்குன்னு ஆக்ஷன் செத்துருப்பான். முடிச்ச உடனே அந்த ஆள் செத்து ஒரு வருஷம் ஆச்சும்பாங்க. அந்த இடத்துல ஜோசிகர் பொய்யாயிடுறாங்க. என்ன எந்த லக்னமாக இருந்தாலும் ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி மாரகஸ்தானம் என்பது உண்மை. சிரத்துக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 8 அஷ்டமஸ்தானம். சிரத்துக்கு 3ஆம் இடம் 8ஆம் இடம் மாரகமே. இந்த மாரகஸ்தானத்தில் மாரகாதிபதிகள் அமர்ந்து தசாபுத்தி நடக்குமையானால் அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கேரண்டி கிடையாது. இந்த 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் சனி பகவான் அமைகிறார். இந்த இடத்துல வரக்கூடிய சாரங்கள் என்பது சனி செவ்வாயினுடைய சாரம் வருகிறது, சந்திரனுடைய சாரம் வருகிறது, காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் வருகிறது. இந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று சந்திரனுடைய சாரம் பெற்றாலும் சூரியனுடைய சாரம் பெற்று தசை தொடங்கியாச்சுன்னா சனியினுடைய சுய அந்தர காலம் முடிகிற வரைக்கும் உயிர் கேரண்டி கிடையாது. அதே போல் இந்த லக்கணத்துக்கு 3 தைரியஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கான், ஆயுள் ஸ்தானம், அது மாரகஸ்தானமே. அந்த இடத்துல சனியினுடைய அந்தரம், அதே போல் புதனோட அந்தரம், 2 அந்தரம் மாரகஸ்தானத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 அந்தரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சனியோட அந்தரமே 5 மாதம் சில்லற வருது, புதனோட அந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் சில்லற வருது, கிட்டத்தட்ட 10 மாதம் வருது. இந்த காலகட்டத்தில் ஜாதனுடைய நிலைமை என்ன ஆகும், நல்லா திடகாத்தமாக இருப்பான், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பான். இந்த புத்தி காலங்கள் வரும்போது அவனுடைய உடல் ஆரோக்கியம் கிடையாது, கெட்டும், ஏகப்பட்ட வீழ்ச்சி, வண்டி வாங்கின ஆக்சிடென்ட், ஆள் சுயநலவில்லை. இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது சிரத்துக்கு 3ஆம் இடம் 8ஆம் இடம் மாரகஸ்தானம், அதே சரத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம். மகர லக்கணம் வருகிறது என்று சொன்னால் மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடத்தை சனி மாரகாதிபதி ஆகிறார். அதே போல் 2ஆம் இடத்துக்கு 7 கலசரஸ்தானாதிபதி சந்திரன், அவரு ஒரு மாரகாதிபதி. சரத்துக்கு 2 7 கம்ப்ளீட் மாரகஸ்தானம். அந்த மாரகஸ்தானம் தான் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியே மாரகாதிபதி. அதே 7ஆம் இடம் என்பது சந்திரன் கடகத்துக்கு, அதாவது மகரத்துக்கு. சரத்துக்கு 2 7 மாரகஸ்தானம். அதே உபயத்துக்கு கம்ப்ளீட் 7ஆம் இடம் 11ஆம் இடம். இதையெல்லாம் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணுங்க. இதுதான் ஜோதிடத்துடைய கருத்து. சிலர் வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல தசாபதியும் எடுக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தா கரெக்டான ஜாதகமா இல்லை என்பது தெரியும். அதனால இந்த விழாவினை எனக்கு பேச வாய்ப்பினை வழங்கிய நல்லுள்ளம் கொண்ட இந்த அறக்கட்டளையினுடைய குழு அனைவருக்கும் நன்றி. இந்த அறக்கட்டளை மேலும் வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. என்னுடைய போன் நம்பர் வி பெருமாள் ராஜ் 98 432 39 74 39 77 4 98432 39774 98432 39774 என்னுடைய போன் நம்பர். தொடர்பு கொள்ளவும். நன்றி நன்றி நன்றி. மிக அற்புதமாக பேசிய நமது பெருமாள் ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்குமாறு பாலாசார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.